விசனை பத்தி பாக்குறப்போ போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் ஒண்ணு நடக்குது அப்படிங்கறத பார்த்தோம். அப்ப போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? The outer segments of the rods contain rhodopsin. பாத்துக்கோங்க, இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் RO இருக்கா, இங்க rhodopsin RHO. அப்ப rodsோட பிக்மெண்ட் அப்படின்னாவே rhodopsin. It is a chromoprotein containing carotenoid pigment. It is a derivative of vitamin A. ஸோ விட்டமின் ஏல இருந்து கிடைக்கக்கூடிய கரோட்டினாய்டு அப்படின்ற பிக்மெண்ட் மூலமா தான் இது சிந்தசிஸ் ஆகுது. யாரு? ரொடாப்சின். When light falls on the rods, rhodopsin undergoes a series of reaction within a fraction of a second. All these reaction constitute photochemical reaction. ஸோ ஒரு ரொடாப்சின் மேல ஒரு லைட் பட்டோன்னு பயங்கர படிப்படியான சீரீஸான நிறைய ரியாக்ஷன் நடக்குது. இந்த எல்லா ரியாக்ஷனும் சேர்ந்தது தான் போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். அப்ப என்ன நடந்தது? In this reaction, the first of all rhodopsin is converted into lumirhodopsin and then metarhodopsin. The metarhodopsin is then split into retina and the opsin. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, லைட் பட்டோனே ரொடாப்சின் ஃபர்ஸ்ட் லூமி ரொடாப்சினா மாறுது, அடுத்து மெட்டா ரொடாப்சினா மாறுது, அதுக்கப்புறம் ரெட்டினே அண்ட் ஆப்சினா மாறுது. The breakdown of rhodopsin into retinae and opsin is a reversible reaction and rhodopsin can be resynthesized from these in the dark. அப்ப அதாவது டார்க்னா என்னது? லைட் வெளிச்சம் படுறப்ப அவன் உடஞ்சிருவான், தனித்த வேற வேறையா மாறிடுறான். திரும்ப லைட் படாத சமயம் திரும்ப தன்னை ரீசிந்தசிஸ் பண்ணிக்கிறான். The retina is then reduced to vitamin A by the enzyme alcohol dehydrogenase in the presence of NAD. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லைன். எப்படி இவன் ரீசிந்தசிஸ் ஆயிக்கிறான் அப்படின்னு கேட்டா, இந்த ரெட்டினே அப்படிங்கிறது விட்டமின் ஏவா தன்னை கன்வெர்ட் பண்ணிக்குது. எப்படி அப்படின்னா பை த என்சைம். அந்த என்சைம் பேரு ஆல்கஹால் டிஹைட்ரோஜீனேஸ். இந்த ஹைட்ரோஜினேஸ் விட்டமின் ஏவா அவன் ரிடியூஸ் ஆகணும்னா யார் தேவை? இன்னொருத்தர் யார் தேவைன்னா NAD co-factor அப்படின்னு நம்ம சொல்லலாம். The rhodopsin may be resynthesized immediately for the next response. அதாவது உடனே உடையறான், உடனே திரும்ப synthesis ஆயிடுறான். என்ன காரணம் அப்படின்னா அடுத்தடுத்த ரெஸ்பான்ஸ்க்காக. The synthesis of rhodopsin can take place either from the retinae or from the vitamin A. அப்ப rhodopsin அப்படிங்கிறது ஒன்னு ரெட்டினேல இருந்து தொடர்ந்து உருவாக்கப்பட்டுட்டே இருக்கும், இல்ல அப்படின்னா விட்டமின் ஏல இருந்து உருவாக்கப்பட்டுட்டே இருக்கு. The synthesis from the retina is a fast process while from the vitamin A is a slow process. இங்க பாருங்க, நமக்கு ரெண்டு விதமானது போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா ரொடாப்சின் அப்படின்றவன் ரெண்டு விதத்துல நமக்கு திரும்ப கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரொடாப்சின் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட். சோ இந்த ரொடாப்சின் அப்படின்றவன் ரெண்டு விதத்துல உருவாக்கிக்கலாம். எப்படி? ஒன்னு விட்டமின் ஏல இருந்து, இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெட்டினி அப்படின்றதுல இருந்து. ரெட்டினில இருந்து உருவாக்கணும் அப்படின்னா ரொடாப்சின் வெரி ஃபாஸ்ட் ஆகும். விட்டமின் ஏல இருந்து உருவாகணும்னா கொஞ்சம் ஸ்லோ டைம் எடுத்துக்குது அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், the pigment present in the cone iodopsin. ஸோ ராடை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது கோன்னாவே கலர் விஷன் சொல்லிட்டோம். அங்க இருக்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட் iodopsin. When light hits the cones, the iodopsin converted into lumiiodopsin and then meta-iodopsin. The meta-iodopsin is split into retinae and the photopsin. அப்ப திரும்ப அதே சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும். கோன் செல் அங்க வந்து ராட் செல், இங்க கோன் செல் பட்டோனே லூமினி அயோப்சினாவும், அடுத்து மெட்டா அயோப்சின், அடுத்து ரெட்டினி அண்ட் போட்டோப்சினாவும் மாறிடும். இது திரும்பவும் ரீசிந்தசிஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கலர் விஷன்னா என்ன? இந்த கலர் விஷன் அப்படிங்கிறது கோன் செல்ஸால, இங்க கோன்ஸ் இல்ல கோன் செல்ஸால நடக்குது. The human eye can discriminate as many as 160 different color. நம்மளோட ஹியூமன் ஐயை வச்சு 160 கலரை நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியுமா? These colors are formed by the mixing up of 3 primary colors. வெறும் 3 கலரோட மிக்சிங் தான் இது எல்லாம். அந்த 3 கலர் என்ன? ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ. There are several theories to explain the mechanism of color vision. The accepted one is trichromatic theory. அதாவது கலர் விஷனை பத்தி நிறைய இந்த மாதிரி தான் நடக்குது நம்ம கண்ணுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாதிரியான தியரிஸ் சொல்லிட்டாங்க. பட் நாம எதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ட்ரைக்ரோமேட்டிக் தியரின்னு சொல்லக்கூடிய ஒரு தியரியை தான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த தியரியை யார் எக்ஸ்பிளைன் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா
யங் அப்படின்றவரு 1801 எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் இதே தியரிய ஹெல்ம்ஹோல்ட்ஸ் அப்படின்றவரு நல்லா பெருசா எலாபரேட் பண்ணி சொல்லியிருக்காரு. இவங்க தியரி படி என்ன சொல்றாங்கன்னா 3 டைப் ஆஃப் கோன்ஸ் இருக்கு. அதுல ஒன்னு ரெட் கலர், ஒன்னு கிரீன் கலர், இன்னொன்னு ப்ளூ கலர். இதுல 3 டிஃப்ரெண்ட் போட்டோகெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இருக்கு. இது ஒவ்வொன்றிலயும் வேற வேற போட்டோகெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கா. ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸும் ஸ்டிமுலேட் பண்ணப்படுறப்ப அதோட வேவ் லென்த்தும் மாறுது. If any one of these cone types is stimulated, it will give the appropriate sensation. It is believed that the particular color is perceived by its wavelength, stimulating 1, 2 and all the 3 cone types to varying degree. அப்போ 3 கோன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 3 வெவ்வேறு கலர்ல சில கோன்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு கோன்ஸும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா வெவ்வேறு வேவ் லென்த்ல வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. அப்ப அது வெவ்வேறு கலர்ஸ் நமக்கு கொடுக்குது வேரியிங் டிகிரியில. So color vision therefore the result of differential stimulation of 3 pigment types of cone. அப்ப 3 different types of cones ஓட differential stimulation வச்சுதான் நாம கலர் விஷனை விளக்க முடியுது அப்படிங்கிறது ட்ரைகோமேட்டிக் தியரியில யங் அண்ட் ஹெல்ம்ஹோல்ட்ஸால சொன்னப்பட்ட விஷயம். அடுத்து டார்க் அடாப்டேஷன் அப்படின்னா என்ன? When a person enters into the dark area from the bright illuminated area, the vision is very poor at first, but after some time it is improved. This is known as dark adaptation. அதாவது திடீர்னு ஒரு லைட் ஏரியால இருந்து, அதாவது பவர் கட், நம்ம இப்போ உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம், திடீர்னு பவர் கட் ஆயிடுது. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆஃப்டர் சம்டைம்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பொருட்களும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதைதான் டார்க் அடாப்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். In the bright light, the rhodopsin is split rapidly and the image is formed. அப்ப rhodopsin ரெண்டா உடையுது, உடனே இமேஜ் நமக்கு தெரியுது. Hence dark reaction required 2 events. ரெண்டு விஷயம் நடந்தாதான் டார்க் அடாப்டேஷன் நமக்கு கிடைக்கும். என்ன? ரிமூவல் ஆஃப் ஆஃப்டர் இமேஜ் ஃப்ரம் த ரெட்டினா, ரீசிந்தசிஸ் ஆஃப் rhodopsin. அப்ப ராட் செல்ஸ் வந்து ரீசிந்தசிஸ் ஆயிட்டே இருக்கணும், அதே சமயம் ஆஃப்டர் இமேஜஸ் வந்து ரெட்டினா விட்டு ரிமூவல் ஆயிட்டே இருக்கணும். Time taken for adaptation is directly proportional to the intensity of the light and the duration of exposure, inversely proportional to the vitamin A content. When vitamin A is deficient in the body, dark adaptation takes more time. அதாவது டார்க் அடாப்டேஷன் அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த இன்டென்சிட்டி ஆஃப் த லைட். அதாவது ஒரு ஒளிக்கற்றையோட அளவு, அப்புறம் நம்ம எவ்வளவு நேரம் அங்க இருக்கோம், டியூரேஷனை பொறுத்தது. பட் இன்வர்ஷன், அதாவது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டுனா விட்டமின் ஏ. விட்டமின் ஏ அப்படிங்கிறது நம்ம உடம்புல அதிகமா இருந்துச்சு அப்படின்னா டார்க் அடாப்டேஷனுக்கு எடுத்துக்கிற டைம் குறையும். ஒருவேளை இந்த விட்டமின் கே குறைஞ்சிருச்சு அப்படின்னா டார்க் அடாப்டேஷனுக்கு நமக்கு அதிக நேரம் தேவை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பைனாகுலர் விஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பைனாகுலர் விஷன் அப்படின்னா என்ன? The phenomenon of seeing one object by 2 eyes. நம்ம எல்லாருக்குமே, அதாவது மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்காமே பைனாகுலர் விஷன் தான். ஸோ பைனாகுலர் விஷன் அப்படின்னா என்னன்னா 2 ஐயை யூஸ் பண்ணி ஒரே சிங்கிள் ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்கிறோம். Although human beings are provided with 2 eyes and 2 sets of optical system, only one object can be seen at any one time because light rays passing through the both eyes from only one image on the retina. So இதுதான் நமக்கு இப்போ ஒரு இமேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த இமேஜ்ல இருந்து ஸ்கேட்டர் ஆகக்கூடிய லைட்டு நம்மளோட 2 ஐஸோட ரெட்டினா பகுதிக்கும் போயிட்டு ஆப்டிக் நர்வால பிரெயினுக்கு போய் ப்ராசஸ் ஆயிட்டு திரும்ப நமக்கு அது என்ன இமேஜ் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் அகாமடேஷன். அகாமடேஷன் அப்படிங்கிறது the change in the lens shape. லென்ஸ் ஷேப் வந்து மாறும். To permit focus of close and distant objects is called accommodation. அப்போ ஒரு ரொம்ப தூரத்துல இருக்கிறத பார்க்கணும் அப்படின்னா நமக்கு நல்லா கண்ணை விரிச்சு பார்ப்போம். அப்போ வந்து நம்ம ஐ லென்ஸ் பாருங்க இந்த இடத்துல டிஃப்ரெண்டா இருக்கு. இதுவே பக்கத்துல இருக்கிறத பார்த்தோம்னா கண்ணு சுருக்கிட்டு இப்படி பக்கத்துல பார்ப்போம். அப்ப நம்ம ஐ லென்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா இப்படி ப்ராடனா மாறும். அப்ப நம்ம தூரத்திலயோ பக்கத்துலயோ இருக்கிற பொருட்களை தெளிவா பாக்குறதுக்கு நம்ம லென்ஸோட ஷேப்பை நம்மளால மாத்திக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம அகாமடேஷன் சொல்றோம். When nearby objects are seen, the lens thickens.
பக்கத்துல இருந்து பாக்குறப்ப கொஞ்சம் திக்கன்ஸ் ஆயிடும். when the distance objects are seen, the lens flattened. These changes are brought about by the contraction of the ciliary muscles. As a result of accommodation, light rays are focused correctly on the retina. So accommodation அப்படிங்கிறது சரியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் பண்றது கரெக்டா நம்மளோட ரெட்டினாக்குள்ள விழும். அப்ப ரெட்டினா அப்படிங்கிறது இந்த இடம், இதோட பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். சோ இந்த இடத்துல நமக்கு கரெக்டா தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஃபெக்ட்ஸ் இன் விஷன். ஸோ எல்லாத்துலயும் சில குறைபாடுகள் இருக்கதான் செய்யும். அப்ப நம்ம சரியா பார்க்க முடியல, நமக்கு லைட் ரேஸ் சரியா ரெட்டினா மேல விழல, நம்மளோட லென்ஸை கரெக்டா அகாமடேட் பண்ண முடியல அப்படின்னப்ப சில டிஃபெக்ட்ஸ் ஏற்படுது இல்லையா? அது என்னென்ன? விஷன் இஸ் அஃபெக்டட் பை அப்நார்மல் ரெஃப்ராக்ஷன், டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்னொன்னு டிசீஸ் ஆஃப் ஐஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி எத்தனையோ காரணங்களால நம்மளோட ஐஸ்ல டிஃபெக்ட்ஸ் ஏற்படலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹைப்பர் மெட்ரோபியான்னு சொல்லக்கூடிய லாங் சைட்டை பத்தி தான் பார்க்க போறோம். ஹைப்பர் மெட்ரோபியா இது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா லாங் சைட்னு சொல்றாங்க. இட் இஸ் a defective vision caused by errors of the refractions. அதாவது ரெஃப்ராக்ஷன்ல ஏற்படக்கூடிய தவறுனால ஏற்படக்கூடிய கண் குறைபாடு, விஷன் பார்வை குறைபாடு. இட் இஸ் a condition in which parallel rays of the light and brought to the focus begin the eye. அதாவது parallel rays, இப்ப இதுதான் நம்மளோட லென்ஸ் அப்படின்னா இங்க வரக்கூடிய லைட் ரேஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரெட்டினாக்கு இந்த இடத்துல விழணும். இதுதான் ஃபோக்கசிங் பாயிண்ட். அப்ப அதுக்கு பின்னாடி போய் விழுந்துச்சு அப்படின்னா அததான் இங்க ஹைப்பர் மெட்ரோபியான்னு சொல்றோம். திஸ் இஸ் காஸ்ட் இன் டூ வேஸ். ரெண்டு விதமா நடக்குது. ஒன்னு ஐபால் ரொம்ப குட்டியா இருக்கிறதுனாலயோ இல்ல ரெஃப்ராக்டிங் பவர் ஆஃப் த லென்ஸ் வந்து இஸ் பிலவ் த நார்மலை விட அதோட பவர் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலயோ ஏற்படலாம். ஸோ இதை எப்ப சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கான்வெக்ஸ் கிளாஸஸ், அதாவது ஸ்பெக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கான்வெக்ஸ் கிளாஸஸ் நம்ம வியர் பண்றது மூலமா நம்ம இந்த இடத்துல அதாவது ரெட்டினாக்கு பின்னாடி விழக்கூடிய அந்த ரெஃப்ராக்ஷன்ஸை நம்ம கரெக்டா ரெட்டினா மேல விழ வைக்கலாம். நெக்ஸ்ட் மயோபியா ஆர் ஷார்ட் சைட் அப்படின்னு சொல்றாங்க. மயோபியா ஆர் ஷார்ட் சைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் த அனதர் டிஃபெக்ட் காஸ்ட் பை த எரர்ஸ் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் ஒரு ரெஃப்ராக்ஷன் ஏற்படுறதுனால ஏற்படக்கூடிய குறைபாடு. ஹியர் parallel rays of light come to focus in front of the retina resulting in the blurred eye. அப்ப ஹைப்பர் மெட்ரோபியா ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளால சரியா பார்க்க முடியாதுன்னு நம்ம சொன்னோம். அதாவது சரியா பார்க்க முடியாதுன்னா ஏன்னா ரெட்டினா மேலே விழாம பின்னாடி விழுது. இந்த இடத்துல ரெட்டினாக்கு முன்னாடியே விழுந்துருது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா பிளர்டு ஐஸ், அதாவது இமேஜ் ரொம்ப மங்களாதான் தெரியுது. இதுதான் லென்ஸ், இந்த பக்கம் இது ரெட்டினா அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த இடத்துல விழணும் அந்த ரேஸ், பட் முன்னாடியே இந்த இடத்துல இந்த மாதிரி குமிஞ்சிடும். இதுதான் நம்ம மயோபியா இல்லைன்னா ஷார்ட் சைட் அப்படின்னு சொல்றோம். இதுவும் ரெண்டு விதமான பிரச்சனைகளால நடக்கலாம். ஒண்ணு ஐபால் நல்லா லென்த்தா இருக்கிறதுனாலயோ இல்ல ரிஃப்ராக்ஷன் பை லென்ஸ் மேபி டூ ஹை, ரெஃப்ராக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலயோ நடக்கலாம். இதுக்கு என்ன பண்ணலாம்? கான்கேவ் ஐஸ் யூஸ் பண்ணலாம். கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்றது மூலமா இந்த மயோபியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். அதாவது அந்த பிரச்சனையில இருந்து நம்ம இது பண்ணிக்கலாம். எப்படின்னா எக்ஸாக்டா இதை இந்த இடத்துல ரெட்டினாக்குள்ள கொண்டு போயிட்டு நிறுத்த முடியும். அப்ப ஷார்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும் கான்கேவ் அப்படின்னும், லாங் அப்படின்னா கான்வெக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். கான்வெக்ஸ் ஹைப்பர் மெட்ரோபியானா கான்வெக்ஸ், மயோபியானா கான்கேவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா presbyopia. இத டிஃபைன்ட் as recession இல்லனா நியர் பாயிண்ட்னு சொல்லலாம். நியர் பாயிண்ட் அப்படிங்கிறது closer to the eye at the age of 8 and then recedes gradually until above the 45th year when much more rapid recession occurs. அதாவது நியர் பாயிண்ட் closer to the eye, அதாவது எல்லாத்தையுமே பக்கத்துல வச்சு பார்த்தாதான் தெரியும். இது எதனால அப்படின்னா பிளாஸ்டிசிட்டி ஆஃப் திஸ் லென்ஸ். பிளாஸ்டிசிட்டி, லென்ஸுக்கு பிளாஸ்டிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுறது தான் காரணம். The age advances, the plasticity becomes very much reduces. As a result, at the age of 40, he is not able to read and at the usual distance, that is near point resides. It can be corrected by the convex lens. அப்ப நார்மலாவே நம்ம பக்கத்துல வச்சு ஒரு பொருளை இந்த இவ்வளவு சென்டிமீட்டர் நம்ம கண்ணுல இருந்து தூரத்துல வச்சு பார்த்தாவே நார்மலா நல்லாவே தெரியும். ஆனா சில பேர் ரொம்ப பக்கத்துல வச்சு பார்த்தாதான், குழந்தைங்களே பார்த்துருப்போம், புக்கை நல்லா பக்கத்துல வச்சு பார்ப்பாங்க.
ஸோ அதுதான் நியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க பிரஸ்பயோபியா. இந்த மாதிரி இருக்கப்ப என்ன நடக்கும்னா நம்மளோட லென்ஸோட பிளாஸ்டிசிட்டி குறைஞ்சிடுது. குறையறதுனாலதான் நம்மளால அதாவது நார்மல் டிஸ்டன்ஸ்ல வச்சு ஒரு புக்கை படிக்க முடியல, ரொம்ப பக்கத்துல வச்சு படிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Future Vision Study Center, second floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.